இன்றைய நாளில் நான் இதை ஆரம்பிக்கின்ற பொழுது நான் எந்த பகுதியிலிருந்து எப்படி நான் தொடங்கலாம் என்று நான் யோசித்த பொழுது ஒரு தகப்பனுடைய வகிபாகம் பங்கு என்ன என்பதை குறித்து நாம் சில காரியங்களை யோசிக்கலாம் என்று சொல்லி நான் யோசித்தேன். ஒரு தகப்பன் என்று சொல்லுகிற பொழுது அவருடைய வகிபாகம் என்ன, அவருடைய பங்கு, ரோல் ஆஃப் த ஃபாதர், அது எப்படி அமையும் என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்க இந்த நாளிலே நாங்கள் முற்பட்டிருக்கிறோம். முதலாவது, தந்தை என்றவர் யார் என்ற ஒரு கேள்வி நாம் கேட்க வேண்டும். ஒரு தந்தை, தகப்பன் என்று சொல்லப்படுகிறவர் யார்? அவரின் பங்கு சமூகத்திலே, குடும்பத்திலே அவருடைய பங்கு எது, என்ன, அந்த பங்கு எப்படி இருக்கும், எதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறோம் அல்லது நிர்பந்திக்கப்படுகிறோம். சில நிர்பந்தங்கள் இருக்கிறது, சில எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, சில பொறுப்புகள் இருக்கிறது. இதிலே தகப்பன் ஆகிய நம்முடைய வகிப்பாகம் எவ்வளவு தூரம் ஒரு தாக்கத்தை செலுத்துகிறதாக நம்முடைய சமூகத்திலே, குடும்பத்திலே அல்லது நம்முடைய பொறுப்பிலே எவ்வளவு தூரம் ஒரு தாக்கத்தை அது செலுத்துகிறது என்பதை நாம் திரும்பி பார்க்க வேண்டியவளாக இருக்கிறோம். ஏனென்றால் இந்த காலகட்டத்திலே தகப்பனை குறித்த புரிந்துணர்வு என்பது படிப்படியாக குறைந்து போகின்ற, இல்லாமல் போகின்ற, அவருக்கு கொடுக்க வேண்டிய இடம் இல்லாமல் போகின்ற ஒரு சூழ்நிலை இந்த காலங்களில் இருக்கிறது. ஆகவே தகப்பன் என்பவர் ஒரு தேவையற்ற ஒருவராக அல்லது ஒரு உழைக்கின்ற ஒரு உழைப்பாளியாக மட்டும், தேவைக்காக மாத்திரம் அவரை பயன்படுத்துகிற ஒரு கட்டம் இருக்கிறது. அல்லது அவர் தேவையில்லை, அவர் இல்லாமலே அவர் என்னத்துக்கு என்கின்ற ஒரு கட்டத்துக்கு பிறகு அவ்வாறான ஒரு சூழ்நிலை சில நேரங்களிலே நம்முடைய சமூகத்தில் எழுந்திருக்கிறது. இப்போ நவீன இந்த உலகத்திலே நாங்கள் வருகின்ற பொழுது இவ்வாறான கேள்விகள், இவ்வாறான பிரச்சனைகள் ஒரு முதுமை அடைகிற பொழுது அல்லது ஒரு வயதை தாண்டி செல்லுகிற பொழுது இப்படியான பிரச்சனைகள் எழுகிறது. நோய்வாய்ப்படுகிற பொழுது இப்படியான பிரச்சனைகள் எழுந்து வருகிறது. ஆகவே தகப்பன் இந்த அவருடைய வகிபாகம் அல்லது அவருடைய ரோல் நம்முடைய சமூகத்திலே அது எப்படி இருக்கிறது என்பதை திருமறையின் ஆதாரத்தில் இன்றைய நம்முடைய காலகட்டத்துக்கு பொருத்தமாக நாம் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவதாக ஆதியாகம புத்தகத்திலே 2வது அதிகாரத்திலே 15வது வசனத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாங்கள் காண்கிறோம், ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியமரச் செய்தார் என்று இந்த புதிய மொழிபெயர்ப்பில் இருக்கிறது. ஆதாமை கடவுள் குடியமர செய்கின்ற அந்த நிலை இங்கே சுட்டி காட்டப்படுகிற பொழுது கடவுளுடைய எதிர்பார்ப்பு, அவர் ஒரு பராமரிப்பாளர், அவர் ஒரு பாதுகாவலர். ஆகவே ஒரு மனிதன், ஒரு ஆண் அல்லது ஒரு தகப்பன் ஒரு பராமரிப்பாளராக, ஒரு பாதுகாவலனாக ஒரு இடத்திலே அமர்த்தப்படுகிறார், அவரை அந்த இடத்திலே நிலைநிறுத்துகிறார். ஆகவே தகப்பன் என்கின்ற அந்த ரோலை நாங்கள் திரும்பி பார்க்கிற பொழுது, வகிபாகத்தை திரும்பி பார்க்கிற பொழுது அவர் ஒரு பராமரிப்பாளர், அவர் ஒரு பாதுகாவலர். தகப்பன் பராமரிப்பாளர் என்று சொல்லுகிற பொழுது பராமரிக்க வேண்டும் என்பதற்காக அவர் நிதி தேவைகளை சந்திக்கின்ற ஒரு மனிதனாக மாத்திரமல்ல, குடும்பத்தினுடைய நிதியை உழைத்து கொடுத்து அவளை நாளாந்தம் பராமரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு நாங்கள் அதை பார்க்க முடியாது. தகப்பன் என்பவர் பராமரிப்பாளர் என்று நாங்கள் பார்க்கிற பொழுது உடன் இருப்பவர் தகப்பன் என்பவர் இந்த குடும்பத்தினுடைய உடன் இருப்பாளராக, பிள்ளைகளுடைய உடன் இருப்பாளராக அல்லது அவருடைய மனைவியினுடைய உடன் இருப்பாளராக எப்பொழுதுமே ஒரு குடும்பத்திலே உடன் இருக்கின்றார். தகப்பன் இருக்கிறார் என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு பாதுகாப்பின் உணர்வு ஏற்படுகிறது. ஆகவே அந்த உணர்வை இங்கே இந்த வசனம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. ஒரு பராமரிப்பாளர், பாதுகாவலன் என்று சொல்லுகிற பொழுது நாம் எவ்வாறான ஒரு பராமரிப்பை, பாதுகாவலை இன்று நம்முடைய குடும்பத்துக்கு அல்லது நம்முடைய சமூகத்துக்கு நாம் கொடுக்கிறோம் என்பதுதான் இன்று நமக்கு இருக்கிற கேள்வி. ஒரு கடவுள் என்னை ஒரு பராமரிப்பாளராக நியமித்திருக்கிறார், ஒரு பாதுகாவலனாக என்னை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் இந்த குடும்பத்தினுடைய பாதுகாவலன் நான் தான், இந்த குடும்பத்தினுடைய பராமரிப்பாளன் நான் தான். குடும்பம் என்று சொல்லுகிற பொழுது முதலில் குடும்பம் அது சமூகம்.
இந்த சமூகத்தினுடைய பராமரிப்பாளன் பாதுகாவலன். திருச்சபை அதனுடைய பராமரிப்பாளன் பாதுகாவலன். அவை என்னுடைய வகிபாகம் ஒரு பராமரிப்பாளன், ஒரு பாதுகாவலன். நான் என்னுடைய பங்கை எவ்வாறு நான் செலுத்துகிறேன் என்று தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற ஒரு காலத்திலே கூடுதலாக தகப்பன்மார் வேலைக்கு சென்று வருகிறார்கள். மீதி நேரங்களை தொலைபேசியிலே அவர்கள் கையடக தொலைபேசியிலே நேரத்தை செலவிடுகிறார்கள். ஆகவே பிள்ளைகள் தகப்பன்மாரை அண்டி வர முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அண்மையில் எங்களுக்கு தெரியும், சில வருடங்களுக்கு முதல் பேசப்பட்ட ஒரு விடயம்தான், ஒரு குழந்தை அது ஏங்குகிறது, நான் வந்து ஒரு மகனாக இந்த குடும்பத்திலே பிறந்ததற்கு என்னுடைய தந்தைக்கு ஒரு கையடக்க தொலைபேசியாக நான் இருந்திருக்கலாம். அவர் எப்பொழுதும் தன்னுடைய கையிலே என்னை வைத்துக் கொள்வார். அவர் படுக்கிற பொழுது அவர் அருகிலே என்னை வைத்திருந்திருப்பார். நான் பிள்ளையாக பிறந்ததினாலே அவர் அவருடைய அறைக்குள்ளே என்னை எடுக்கிறார்கள், அவரை என்னை அணைத்துக் கொள்கிறார்கள், என்னை கிட்டத்திலே வர விடுகிறார் இல்லை என்று ஒரு பிள்ளை கடிதத்திலே எழுதினதாக நான் அதை வாசித்தேன். ஆகவே அந்த பிள்ளையினுடைய உணர்வு, நான் இப்படி பிறந்திருக்கலாம், இல்லை நான் இப்படி உருவாக்கப்பட்டிருக்கலாம், அப்படி என்ன தந்தையினுடைய கையிலே நான் இருந்திருப்பேன், என்னுடைய தந்தையினுடைய பெட்டிலே நான் இருந்திருப்பேன், அவரோடு நான் இருந்திருப்பேன். ஆகவே அந்த பிள்ளை அந்த பாதுகாப்பை, அந்த பராமரிப்பை அந்த தகப்பனிடத்திலே பெற்றுக்கொள்ள முடியாத, உணர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலையை அது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. இப்படி பல தகப்பன்மார் இன்று நம்முடைய சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நான் ஒரு பராமரிப்பாளன், பாதுகாவலன் என்று சொல்லுகிற பொழுது, இந்த அச்சுறுத்தல் நிறைந்த இந்த உலகத்திலே, தீமையான இந்த உலகத்திலே நான் எவ்வாறான ஒரு பராமரிப்பை, பாதுகாவலை என்னுடைய குடும்பத்துக்கு நான் செலுத்துகிறேன். கடவுள் என்னை அதற்காக உருவாக்கினார், அதற்காக என்னை படைத்தார், என்னை நிலைநிறுத்தினார். ஆகவே நான் என்னுடைய வகிபாகத்திலே நான் ஒரு குடும்பத்தை உருவாக்குறவனாக, சமூகத்தை உருவாக்குகிற ஒரு செயற்பாட்டை என்னுடைய நாளாந்த வாழ்க்கையிலே நான் செய்கிறேன். நான் எப்படி இதை முன்னெடுக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே நான் எவ்வாறு இதை முன்னெடுத்து செல்லுகிறேன், தீமையான இந்த உலகத்திலே நான் எவ்வாறான ஒரு பாதுகாப்பை என்னுடைய குடும்பத்துக்கு நான் கொடுக்கிறேன், எவ்வாறான ஒரு காவலாளனாக நான் என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய சமூகத்திலே நான் இருக்கிறேன். இதான் இன்று எங்கள் மத்தியிலே எழும்புகின்ற கேள்வி. ஆகவே கடவுள் பராமரிப்பாளனாக, பாதுகாவலனாக எங்களை உருவாக்கி இருக்கிற பொழுது எங்களுடைய வகிபாகம் அதை நிறைவேற்றுகிறதாக இருக்கிறதா, அதை பூர்த்தி செய்கிறதாக இருக்கிறதா, அந்த எதிர்பார்ப்பு, என்னுடைய குடும்பத்தினருடைய எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி செய்கிறேனா? என்னுடைய குடும்பம் என்னிடத்திலே பல எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறது, என்னுடைய சமூகம் என்னிடத்திலே பல எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறது, அதை நான் பூர்த்தி செய்கின்ற அந்த நிலை என்னிடத்திலே இருக்கிறதா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க நான் முதலாவது உங்களை அழைக்கிறேன். இரண்டாவதாக, இந்த பகுதியிலே நான் பார்க்கிற தந்தையை ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக இந்த திருமறையிலே நாங்கள் காண்கிறோம். உபாகம புத்தகத்திலே 6வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலிருந்து வருகிற பகுதியை நாங்கள் வாசித்து பார்த்தால், உபாகமம் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வருகிற அந்த பகுதி நான் வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும், உன் வழி பயணத்தின் போதும், நீ படுக்கும் போதும், எழும்பும் போதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களுக்கிடையே அடையாள பட்டமாக அவை இருக்கட்டும். உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழை வாயில்களிலும் அவற்றை நீ எழுதி வை என்று சொல்லி இந்த பகுதியிலே சொல்கிறது. கடவுள் கொடுக்கின்ற கட்டளை, கடவுள் கொடுக்கின்ற மாபெரும் பொறுப்பு, பிள்ளைகளை பக்தி உள்ளவர்களாக அவளுடைய மனதிலே இந்த கடவுளுடைய வார்த்தைகள் பதியும்படியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு தகப்பனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பழைய ஏற்பாட்டிலே இந்த திருமறையை நாங்கள் ஆதாரமாய் கொண்டு பார்க்கிற பொழுது, பழைய ஏற்பாட்டிலே தகப்பன் என்று சொல்லப்படுகிறவர் குடும்பத்தினுடைய ஒரு ஆன்மீக வழிகாட்டி. அவர்தான் போதகர், அவர்தான் ஒரு ஆன்மீகத்தை வெளிப்படுத்துகிற ஒருவராக இந்த திருமறை எங்களை சொல்கிறார். அதுதான் கடவுள் கொடுக்கின்ற ஒரு பொறுப்பு, ஆண்களுக்கு கடவுள் கொடுக்கின்ற பொறுப்பு. குடும்பத்திலே உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ நாளாந்தம் கற்றுக் கொடுக்க வேண்டும். எதை கற்றுக் கொடுக்க வேண்டும்? நீதி பிரமாணங்களை, நியாய சட்டங்களை, கடவுளுடைய வார்த்தையை
நாளாந்தம் நீ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து அவருடைய மனதிலே அதை பதிய செய்ய வேண்டும். அது சந்ததி சந்ததியாக கடத்தப்பட வேண்டும். ஆகவே இது தகப்பனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கிறது. இன்று இந்த நிலையிலே நம்முடைய சூழலை நாம் திரும்பி பார்க்கிற பொழுது, இன்றைக்கு ஆன்மீகம் என்று சொல்லி குடும்பத்திலே வருகிற பொழுது அதுக்கு யார் பொறுப்பாக இருக்கிறார்? நிச்சயமாக அம்மாமார் தான் பொறுப்பாக இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் காண்கின்ற எல்லாருமே எப்படி இப்போ ஜோன் வெஸ்லி ஐயரை எடுத்துக்கொண்டால் அவருடைய வாழ்விலே அந்த மறுமலர்ச்சி உருவாவதற்கு, அந்த பக்தி உருவாவதற்கு அவர் கண்டு கொண்டது தன்னுடைய தாய். இப்படி நாங்கள் யாரை எடுத்து பேசிக்கொண்டு வந்தாலும் தாயினிடத்திலிருந்து தான் கற்றுக்கொண்டதாக நாங்கள் சொல்லுவோம். ஆனால் திருமறை அடிப்படையாக எங்களுக்கு சொல்லுகிறது நீ தான் அதற்கு பொறுப்பு என்று சொல்லி ஆண்களுக்கு தலைமைத்துவத்தை, இந்த ஆன்மீகத்தின் தலைமைத்துவத்தை ஆண்களுக்கு அது கொடுத்திருக்கிறது. இன்று குடும்ப ஜெபம் என்று 6 வற்புறுத்தலில் கூடப்படுகிறது. தாய் இல்லாட்டி நம்முடைய பிள்ளை திருச்சபையில் அவர் அஜுத்தில் ஆக்டிவாக இருந்தால் அவருடைய தலைமையில் தான் அது வாங்கன்னு வற்புறுத்தி, தகப்பனுடைய தலைமையில் ஒரு நாளும் அது நம்முடைய நாளாந்தன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா அது வார குறைவு இருக்கலாம், ஆனால் குறைவாக இருக்கிறது. ஆனால் இன்று ஆலயத்துக்கு செல்வோம் என்று இழுத்து கொண்டு வருவதிலும் கூட தாயினுடைய பங்களிப்பு தான் கூடுதலாக இருக்கு. ஆகவே இந்த நிலை நம்முடைய சமூகத்திலே ஆன்மீக தலைமைத்துவத்தை கொடுக்க வேண்டிய, வழிநடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு ஆண்களுக்கு இருக்கு, தகப்பனுக்கு இருக்கு. தகப்பனுடைய வகிபாகம் என்று சொல்லுகிற பொழுது ஒரு ஆன்மீக வழிகாட்டு. ஆன்மீகம் இன்று சரிந்து கொண்டு போகிறது, ஆன்மீகம் இல்லாமல் போகிறது, எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறால் எங்களுடைய பொறுப்பை நாங்கள் தவற விட்டிருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய பொறுப்பிலே இல்லை. நாங்கள் எங்களுடைய வகிப்பாகத்தை, எங்களுடைய பங்கை, எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் செய்யவில்லை. திருச்சபையில் நாங்கள் செய்யலை, குடும்பத்தில் நாங்கள் செய்யலை, சமூகத்தில் நாங்கள் அதை செய்யவில்லை. ஆகவே தடம் புரண்டு போகிற ஒரு சமூகம். ஏனென்றால் தகப்பனுக்கு தான் பிள்ளைகள் எப்பயுமே பயம், கட்டுப்படும் இல்லையா? அது இருக்குதான், இப்பயும் இருக்கிறது. தகப்பன் ஒரு வார்த்தை சொன்னால் அதற்கு ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் இன்று நாங்கள் அதை செய்யாதனாலே எல்லாமே தடம் புரண்டு போகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே அந்த ஆன்மீக பொறுப்பிலும் நாங்கள் அந்த வகிபாகத்தை செய்ய ஒரு தந்தையாக நாம் அதை நிலைநிறுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ஜோபினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் ஜோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருக்கிறது. அவர் அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு அவர் ஜெபம் பண்ணுற அந்த விடயங்கள், அவர்கள் கூடுகிற பொழுது, அவர்கள் பிறந்த தினங்கள், ஏனைய விசேஷ நாட்களில் அவர்கள் கூடுகிற பொழுது அவர்கள் ஒருவேளை தவறிழைத்திருப்பார்கள் என்று சொல்லி ஜோபு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக தகன பலியிடுவார், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவார் என்று சொல்லி நாங்கள் வாசிப்போம். அது அந்த தகப்பன் வழி பாரம்பரியத்திலே வருகிற கடவுளுடைய கட்டளையினுடைய ஒரு பங்கு. என்றால் தகப்பனாக நான் என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய பிள்ளைகளை அந்த ஆன்மீக நிலையிலே நான் நிலைநிறுத்த வேண்டும் என்ற ஒரு பங்கை ஜோபு எடுத்துக்கொள்கிறார். அதுதான் அந்த பகுதி சொல்லுகிறது. ஆகவே ஜோபினுடைய வாழ்வு எப்பொழுதுமே நம்மளுக்கு அதுக்கு ஒரு ஆதாரமாகி அமைந்திருக்கிறது. ஆகவே ஜோபு தன்னுடைய வாழ்வில் எவ்வாறு ஒரு நல்ல தகப்பனாக, தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு தகப்பனாக, அது இஸ்ரவேலுக்கே ஒரு முன்மாதிரியான ஒரு தகப்பனாக அவர் சுட்டி காட்டப்படுகிறார். ஆகவே இந்த வகிபாகம் இன்று எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நாம் எவ்வாறான ஒரு தலைமைத்துவத்தை ஆன்மீக பயணத்திலே நாம் கொடுக்க முடியும்? நாம் எவ்வாறான ஒரு வகிபாகத்தை நாம் நம்முடைய குடும்பத்திலே நாம் செய்ய முடியும் என்பதை நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 3வதாக, தந்தை ஒரு ஊக்கமூட்டுகிறவராக, ஒரு கண்டிப்புள்ளவராக இருக்க எபேசிய நிருபம் 6வது அதிகாரம் 4வது வசனம் எங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறது. எபேசிய புத்தகத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிற பொழுது 6வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே அவர் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், தந்தையரே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள், கோபப்படுத்தார்கள், மாறாக அவர்களை ஆண்டவருக்கேற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள் என்று சொல்கிறார். தந்தையர்களே, அப்பாக்களே, உடைய பிள்ளைகளை கோபமூட்டாமல் அவர்களை நீங்கள் கண்டித்து அவர்களுக்கு புத்தி சொல்லி அவர்களை திருத்தி அறிவு புகட்டி அவர்களை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். இதே பகுதி கொலோசியர் 3வது அதிகாரம் 21வது வசனத்திலும் அங்கே வருகிறது. அங்கேயும் எரிச்சல் மூட்டாமல், நீங்கள் எரிச்சல் மூட்டினால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள் என்று சொல்லப்படுகிற வசனத்தையும் பவுல் அப்போஸ்தலன் கொலோசியர் நிருபத்திலே 3வது அதிகாரத்தில் 21வது வசனத்திலே சொல்கிறார். அவர்களை கோவமூட்ட வேண்டாம், ஏனால் கோவமூட்டினால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள்
என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆகவே ஒரு தகப்பன் ஒரு ஊக்கமூட்டுகிறவராக, எல்லாவற்றையும் குற்றப்படுத்துகிறவராக அல்ல, கண்டிக்க வேண்டும். அவர் கண்டிக்கிற பொழுது மனம் சோர்ந்து போகாத முறையிலே அன்பாக அவர்களை கண்டித்து அவர்கள் நடக்க வேண்டிய, நீதிமொழிகள் புத்தகம் சொல்கிறார், நடக்க வேண்டிய வழியிலே அவரை நடத்து. எது சரியான வழி என்பதை நீ காண்பி, சொல்லிக் கொடு. அப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அந்த ஊக்கமூட்டுகிற, கண்டிக்கிற அந்த நிலையை நாம் எடுத்துக்கொள்கிற பொழுது நாம் முன்னுதாரணமாக இருந்தால்தான் அந்த பகுதியை எங்களால் செய்ய முடியும். ஆகவே ஒரு தகப்பன் ஒரு ஊக்கமூட்டுகிறவர், பிள்ளைகளை கோபப்படுத்துகிறவர் அல்ல, ஊக்கமூட்டுகிறவர். அவளை கோபப்படுத்த வேண்டாம் என்று பவுலப்போஸ்தலன் கண்டித்து சொல்லுகிறார். 2 பகுதியிலையும் சொல்ல கோபமூட்ட வேண்டாம், ஆனால் மனம் தளர்ந்து போவார்கள். ஆகவே மனம் தளர விடக்கூடாது. அவளை அறிவு புகட்டி நடக்க வேண்டிய வழிகளிலே அவர்களை நடத்துங்கள் என்று அவர் சொல்லுகிறதை நாங்கள் காண்கிறோம். ஆகவே இதுவும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பாரிய ஒரு பொறுப்பு. ஆகவே நாங்கள் ஊக்கமூட்டுகிற ஒரு செயற்பாடுடையவர்களாக எங்களுடைய பங்கு எங்களுடைய ரோல், பிள்ளைகளை, குடும்பத்தை ஊக்கமூட்டுகிறவர்கள், நாளாந்தம் ஊக்கப்படுத்துகிறவர்கள், அவளை ஊக்கப்படுத்தி நடத்தி செல்லுகின்ற அந்த நிலையை நம்முடைய வாழ்க்கையில உருவாக்க வேண்டும் என்று சொல்கிறார். கடைசியாக நான் பார்த்த இந்த பகுதியிலே தந்தை ஒரு கடவுளுடைய பிரதிநிதி. அது லூக்கா 15வது அதிகாரத்துக்கு வருகிற பொழுது காணாமல் போன அந்த மகனுடைய சம்பவம் இருக்கிறது. இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது கடவுளுடைய பிரதிநிதிகளாக தகப்பன்மார் செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தன்னுடைய மகன் தொலைந்து போனான், தன்னுடைய மகன் பிரிந்து போனான், தூர ஓடி போனான். ஆனால் அந்த தகப்பன் அந்த மகன் எப்பொழுது வருவான் என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிற ஒரு மனநிலை. நீ போனால் போ என்று துரத்தி விடுகிற மனநிலை அல்ல. ஒரு தகப்பனுடைய மனநிலை என்று சொல்லுகிறது அவனை மன்னிக்கின்ற, அவனுக்காக காத்திருக்கின்ற, அவனுக்காக ஜெபிக்கின்ற, அவன் வருகின்ற பொழுது அரவணைக்கின்ற, மறுபடியும் அதே இடத்தை அவனுக்கு கொடுக்கிற, அதே நிலையை மறுபடி கொடுக்கின்ற அந்த நிலை. இது கடவுளுடைய நிலை. கடவுள் மாத்திரம்தான் இப்படி செய்வார். ஒருவன் திரும்பி என்ன கெட்டழிந்து போனாலும் அவனை அதே நிலையிலே ஏற்றுக்கொண்டு அதே நிலையிலே அரவணைத்து அன்பு செய்து பலதை நினைத்து பார்க்காத, பழசை நினைத்து முன்பானது எல்லாம் ஒளிந்து போயிடும், பழையது ஒளிந்து போயிடும், எல்லாம் புதிதாய் அந்த புதிய கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய அந்த மனநிலை, அது கடவுளுடைய மனநிலை. ஆகவே தகப்பன் என்பவர், இங்கே லூக்கா எங்களுக்கு சொல்லுகிறார், தகப்பன் என்பவர் இந்த கடவுளுடைய பிரதிநிதி. குடும்பத்திலும் சரி, சமூகத்திலும் சரி, திருச்சபையிலும் சரி, நாம் கடவுளின் பிரதிநிதிகள். நாம் இருக்கின்ற இடம் கடவுள் சார்ந்த ஒரு இடம், கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற பொறுப்பு. அந்த இடத்திலே நாங்கள் இருந்து நம்முடைய சுயத்தை நாம் சிந்திக்க முடியாது, நம்முடைய சுயத்தை நாம் செயல்படுத்த முடியாது. கடவுள் எதை விரும்புகிறாரோ அதைத்தான் எங்களால் செய்ய முடியும், எங்களால் கொடுக்க முடியும். அதுக்குத்தான் கடவுள் எங்களை அழைத்திருக்கிறார். அதுதான் லூக்கா 15வது அதிகாரத்திலே காண்கிறோம். அந்த கெட்ட குமாரனுடைய சம்பவத்திலே பல அருளுரைகளை நாம் கேட்டிருக்கலாம். ஆனால் ஒரு தகப்பனாக, கடவுளுடைய பிரதிநிதிகளாக நாம் வாழ அழைக்கப்பட்டோம். கடவுள் எவ்வாறு கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, பிலிப்பியர் நிருபத்தில் 2வது அதிகாரத்திலே பவுலப்போஸ்தலன், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்கட்டும் அப்படின்னா அந்த மனநிலை மாத்திரம், அதை விடுத்து வேறு மனநிலை இருக்க முடியாது என்பதுதான் பவுலப்போஸ்தலனுடைய சிந்தனை. இங்கே லூக்காவும் அதைத்தான் சுட்டி காட்ட, ஒரு தகப்பன் யார் எதை சொன்னாலும், குடும்பத்திலே மூத்த மகன், அதிகாரமுடைய மகன் வந்து அதை எதிர்த்து நின்றால் இல்லை என்று சொல்லி அந்த நிலையை உருவாக்க வேண்டியது, அந்த சூழலை உருவாக்க வேண்டியது, கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு தகப்பனுக்கு இருக்கிறது, ஒரு ஆண் சமூகத்துக்கு இருக்கிறது, ஒரு தலைவனுக்கு இருக்கிறது. இந்த வகிபாகம் எங்களிடத்தில் நாம் இன்று கடைபிடிக்கிறோமா, அதை நடைமுறைப்படுத்துகிறோமா, அதை செய்கிறோமா என்பதை கூட இன்றைய நாளில் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கோம். ஆகவே நாங்கள் ஆண்களாக இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறபடியினாலே நான் வேறு பக்கத்துக்கு நான் செல்லவில்லை. அந்த எங்களுடைய வகிபாகம், எங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய கடமை, நான் எதற்காக உருவாக்கப்பட்டு எதற்காக நான் வழிநடத்தப்படுகிறேன், என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது, அந்த எதிர்பார்ப்பை நான் எவ்வாறு நிறைவேற்றுகிறேன் என்பதிலே நாம் கவனம் செலுத்த இன்றைய நாளிலே நான் உங்களிடத்திலே அன்போடு இந்த சிந்தனைகளை நான் முன்வைக்கிறேன். வேறு ஏதாவது பொதுவான கருத்துக்கள், கலந்துரையாடல்கள் இருந்தால் இது வேறு கோணத்திலே நாங்கள் பார்க்க முடியும் என்று சொன்னால், அல்லது வேறு விதமாக நாங்கள் இதை ஆராய முடியும். தகப்பனுடைய பங்கு, ஒரு தகப்பனுடைய வகிபாகம் என்ன என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்க முடியுமா என்றால் நாங்கள் கலந்துரையாடலோடு இந்த பகுதியை நாங்கள் நிறைவு செய்வோம்.